Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard physicsக்கு இந்த half yearly examination 2024 கான important 2 mark 3 mark and 5 mark question டோட்டலா பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃபாஸ்டா பார்த்துடலாம். தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம்க்கு first chapter 1 first 2 mark 3 mark பார்ப்போம், அப்புறம் 5 mark questions பார்ப்போம். chapter 1ல Coulomb's law in electrostatics, கூலும் விதி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் மேற்பொருந்தல் தத்துவம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நிலை மின்னழுத்தம், எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை மற்றும் இருமுனை திருப்புத்திறன், கொரோனா டிஸ்சார்ஜ் ஒளிவட்ட மின்னிறக்கம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின்பாயம், காஸ் லா காஸ் விதி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் நிலைமின் தடுப்புரை, போலரைசேஷன் மின் முனைவாக்கல், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெங்க் மின்காப்பு வலிமை, why it is safer to sit inside a bus than open ground or under a tree during thunderstorm. மின்னல் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தினடியிலோ இருப்பதை விட பேருந்தினில் இருப்பது பாதுகாப்பானது ஏன்? What is an equipotential surface? What is capacitor? Define its capacitance. மின்தேக்கி என்றால் என்னதன் மின்தேக்கு திறனை வரையறு. Prove that the energy stored in a parallel plate capacitor is q square by 2c. இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை விரிவாக எழுதுக. Distinguish between Coulomb force and gravitational force. ஈர்ப்பு விசை மற்றும் கூலும் விசை வேறுபடுத்துக. Derive an expression for torque experienced by a dipole due to a uniform electric field. சீரான மின் புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. Applications of capacitors. மின் தேக்கிகளின் பயன்பாடுகளை எழுதுக. For expression for electric field due to a charged infinite plane sheet using Gauss law. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை வருவி. எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்தேக்கு திறனுக்கான கோவையை பெறுக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ். மின் முனைவுள்ள மூலக்கூறுகள் மற்றும் மின் முனைவற்ற மூலக்கூறுகள் வேறுபடுத்துக. சாப்டர் 2ல ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண், கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஓம் விதியின் நுண் வடிவம், மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவம், ஒய் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலார் ஏன், பெல்டியர் எஃபெக்ட் பெல்டியர் விளைவு, தாம்சன் எஃபெக்ட் தாம்சன் விளைவு, சீபெக் எஃபெக்ட் சீபெக் விளைவு, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெப்பநிலை மின்தடை எண், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஜூலின் வெப்ப விதி, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை, ஷார்ட் நோட் அண்ட் சூப்பர் கண்டக்டர் மீ கடத்துத்திறன், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி, எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி மின்திறன் மற்றும் மின்னாற்றல், ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைஸ் ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத பொருட்கள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் சீபெக் விளைவின் பயன்பாடுகள், எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் P = VI இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒரு மின் சுற்றில் திறனுக்கான சமன்பாடு P = VI என்பதை வருவி. சூப்பர் கண்டக்டிவிட்டி, பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆம்பியர் சுற்று விதி, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃப்ளெமிங் இடக்கை விதி, ஹவு கேன் வி இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் அ கால்வனாமீட்டர் ஒரு கால்வனாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம், கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம் கூலும் அதிர்த்தகவு இருமடி விதி, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் காந்த இருமுனை திருப்புத்திறன், ஒய் பாஸ்பர் பிரான்ஸ் வயர் இஸ் யூஸ்ட் as the suspension wire in moving coil galvanometer இயங்கு சுருள் கால்வனாமீட்டரில் பாஸ்பர் வெண்கல இழை பயன்படுத்தப்படுவது ஏன், ஹிஸ்டெரெசிஸ் காந்த தயக்கம், டிக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன் காந்த ஒடுக்கம் மற்றும் காந்த சரிவு, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி காந்த உட்புகுத்திறன், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி காந்த ஏற்புத்திறன், Curie's law Curie விதி, Curie Weiss law Curie Weiss விதி, tangent law Meissner's effect tangent விதி Meissner's விளைவு, how do you convert a galvanometer into an ammeter galvanometer அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய், Biot-Savart law Biot-Savart விதி, special features of magnetic Lorentz force காந்தவியல் லாரன்ஸ் விசை, how do you convert a galvanometer into voltmeter galvanometer வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மின்புலம் மற்றும் காந்தப்புலம், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் ஃப்ளெமிங் வலக்கை விதி, குவாலிட்டி ஃபேக்டர் Q காரணி, மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகள், RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் RMS மதிப்பு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் செல்ஃப் இண்டக்டன்ஸ்,
தன்மின் தூண்டல் குணகம், அப்புறம் யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் 1 ஹென்றி, தன்மின் தூண்டல் அலகு, லென்ஸ் லா, லென்ஸ் விதி, பவர் ஃபேக்டர் திறன் காரணி, வாட்டில்ஸ் கரண்ட் சுழற்திறன் மின்னோட்டம், ஃபேசர் கட்ட வெக்டர், எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியின் பயனுறுதிறன், எலக்ட்ரிக் ரெசோனன்ஸ் மின் ஒத்ததிர்வு, எல்சி ஆசிலேஷன்ஸ் எல்சி அலைவுகள், ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒத்ததிர்வு அதிர்வெண், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள், எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த அப்ளைட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் ஒன்லி மின்தடையாக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று, சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை காயில் ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசை எவ்வாறு தூண்டலாம், எக்ஸ்பிரஷன் ஃபார் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலனாய்ட் நீல கம்பிச்சுருளின் மின் தூண்டல் தன்மின் தூண்டலுக்கான சமன்பாடு, எனர்ஜி ஸ்டோர் இன் அன் இண்டக்டர் ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலுக்கான கோவை, ஃபாரடேஸ் லா ஃபாரடேஸ் விதி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எடி கரண்ட்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல் மின்காந்த அலைகளின் இயந்திர அலைகள், இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் லா சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக, ஷார்ட் நோட்ஸ் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் ஹவ் ஆர் தே யூஸ்ஃபுல் இன் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் த சன் ஃப்ரான்ஹோஃபர் வரிகள் என்றால் என்ன, சூரியனில் உள்ள தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவுகின்றன, வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகலினால் ஏற்படும் திசை மாற்ற கோணம், ஸ்னெல்ஸ் லா லென்ஸ் விதி, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒளி எதிரொலிப்பு விதி, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஒளியின் மீளும் கொள்கை, ஸ்டார்ஸ் ட்விங்கிள் விண்மீன்களை ஏன் மின்னுகின்றன, டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் முழு அக எதிரொலிப்பு, கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள், ராலே ஸ்கேட்டரிங் ராலே ஒளிச்சிதறல், ஸ்கை அப்பியர் ப்ளூ வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கிளவுட்ஸ் அப்பியர் ஒயிட் மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன, ரீசன் ஃபார் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தெரிகிறது, ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் சிறுமதிசை மாற்ற கோணம் என்றால் என்ன, ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒப்புமை ஒளிவிலகல் எண் என்றால் என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண், ஒய் ரெயின் கிளவுட் அப்பியர்ஸ் டார்க் மழை மேகங்கள் கருமையாக இருப்பது ஏன், ஹவு டஸ் எண்டோஸ்கோப் ஒர்க் அக உள்நோக்கி செயல்படும் முறையை விவரி, பவர் ஆஃப் லென்ஸ் லென்ஸின் திறன், ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர், கோளக அடியில் எஃப் மற்றும் ஆருக்கு இடையேயான தொடர்பினை வருவி, ஆப்டிக்கல் பாத் ஒளியியல் பாதை என்றால் என்ன அதற்கான சமன்பாடு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் மாறுநிலை கோணம், ஈக்குவேஷன் ஃபார் அப்பேரண்ட் டெப்த் தோற்ற ஆழத்திற்கான கோவை, ஹவ் ஆர் ரெயின்போஸ் ஃபார்ம்டு வானவில் எவ்வாறு தோன்றுகிறது, மிரேஜ் அண்ட் லூமிங் காணல் நீள் மற்றும் குளிர்மாய தோற்றம், ரீசன் ஃபார் த கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட் வைரம் ஜொலிப்பதற்கான காரணம், டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பு, ஹைகன்ஸ் பிரின்சிபல் ஹைகன்ஸ் கொள்கை, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் ஒளியின் குறுக்கீட்டு விளைவு, ஃபேஸ் ஆஃப் வேவ் அலை ஒன்றின் கட்டம், கோஹரண்ட் சோர்சஸ் ஓரியல் மூலங்கள், டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு, ரெசல்யூஷன் பிரித்தறிதல், ராலேஸ் கிரைட்டீரியன் ராலே நிபந்தனை, போலரைசர் அண்ட் அனலைசர் தலைவிளைவாக்கி மற்றும் தலைவிளைவு ஆய்வி, ஆயில் இமர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரிஃபர்ட் இன் மைக்ரோஸ்கோப் எண்ணெயில் மூழ்கியுள்ள பொருளலகு நோக்கில் ஏன் விசும்பு பயன்படுத்தப்படுகிறது, மயோபியா கிட்டப்பார்வை, ஹைப்பர் மெட்ரோபியா தூரப்பார்வை, அஸ்டிக்மேட்டிசம் ஒருதள பார்வை, பிரஸ்பயோபியா வெள்ளெழுத்து, மாலுஸ்லா மாலின் விதி, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு, ப்ரூஸ்டர்ஸ் லா ப்ரூஸ்டர் விதி, பைல் ஆஃப் பிளேட்ஸ் தட்டடுக்குகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக, ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரெனல் தொலைவு, யூசஸ் ஆஃப் போலராய்டு பயன்பாடுகள், டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசல்யூஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஒளியியல் பிரிப்பையும் உருப்பெருக்கத்தையும் வேறுபடுத்துக, அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் வானியல் தொலைநோக்கி, டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல் ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியீட்டாற்றல் என்பதை வரையறு, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை வரையறு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒளிமின் விளைவு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தம், சர்ஃபேஸ் பேரியர் பரப்பு அரண், பிரம்ஸ்ட்ராங் டீப்ராய்க் ஹைப்போதசிஸ் டீப்ராய்க் கருதுகோள், எலக்ட்ரான் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் எக்ஸ்ரேஸ் இன் மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரானை ஏன் எக்ஸ்ரே நுண்ணோக்கில் பயன்படுத்துகிறோம், போட்டோசெல் அதனுடைய டைப்ஸ், ஒளிமின்கலம் என்றால் என்ன, ஒளிமின்கலம் பல்வேறு வகைகளை குறிப்பிடுக, டீப்ராய் வேவ்லெங்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் டீப்ராய் அலைநீளத்திற்கான சமன்பாடு, டீப்ராய் வேவ்லெங்த் ஆஃப் அ மேட்டர் வேவ்ஸ் பருப்பொருள் அலைநீளத்திற்கான டீப்ராய் சமன்பாடு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போட்டோசெல்ஸ் ஒளி மின்கலத்தின் பயன்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எக்ஸ் கதிர்களின் பயன்பாடு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேயின் பண்புகள்,
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஃபோட்டான்களின் சிறப்பு இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையின் எவ்வாறு நாம் பெறுகிறோம், லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக. அப்புறம் கேத்தோட் ரேஸ், கேத்தோட் கதிர்கள், எக்ஸிடேஷன் எனர்ஜி, கிளர்வு ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனியாக்க ஆற்றல் மற்றும் அயனியாக்க மின்னழுத்தம், டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், மீச்சர் அணு தொலைவு, இம்பாக்ட் பாராமீட்டர், மோதல் காரணி, மாஸ் டிஃபெக்ட், நிறை குறைபாடு, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ், அணுக்கருவின் பிணைப்பாற்றல், கியூரி, ஆக்டிவிட்டி, கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம் என்றால் என்ன, மீன் லைஃப், சராசரி ஆயுட்காலம், கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான், நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை, புரோட்டான் புரோட்டான் சைக்கிள், புரோட்டான் புரோட்டான் சுற்று, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு மற்றும் அணுக்கரு பிளவு, ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்கள், ஐடியா ஆஃப் கார்பன் டேட்டிங், கார்பன் காலக்கணிப்பை விளக்கவும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, நியூட்ரினோவின் பண்புகளை விளக்கி பீட்டா சிதைவில் அதன் பங்கினை எடுத்துரைக்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ், அணுக்கரு விசை, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ், கேத்தோடு கதிர்களின் பண்புகள், ஹாஃப் லைஃப் அண்ட் அணுக்கருவின் அரையாயுட்காலம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ், நியூட்ரானின் தன்மைகள், ஃபார்பிடன் எனர்ஜி கேப், விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி, டாப்பிங், மாசூட்டல், யூனிடைரக்ஷனல் டிவைஸ், ஒரு டயோடு ஒரு திசை கருவி என அழைக்கப்படுகிறது விளக்குக, பேரியர் பொட்டன்ஷியல், மின்னழுத்த அரண், ரெக்டிஃபிகேஷன் திருத்துதல், இன்டகிரேட்டட் சர்க்கியூட், தொகுப்பு சுற்றுகள், மாடுலேஷன் பண்பேற்றம், பேண்ட்வித் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஒரு பரப்பிய அமைப்பின் பட்டை அகலம், சென்டர் ஃப்ரீக்வன்சி மைய அதிர்வெண், பார்கசன் கண்டிஷன்ஸ் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன், தொடர்ச்சியான அலைவுகளுக்கான பர்கஷன் நிபந்தனைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐசிஸ், தொகுப்பு சில்லுகள், நன்மைகள், ஸ்கிப் டிஸ்டன்ஸ், தாவு தொலைவு, ஸ்கிப் ஜோன், தாவு பகுதி, ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி, ஓய்வு நிலை அதிர்வெண், அவலாஞ்சி பிரேக்டவுன் அண்ட் செனார் பிரேக்டவுன், சரிவு முறிவு மற்றும் செனார் முறிவு, பயாசிங், சார்பளித்தல், ஃபங்க்ஷன்ஸ் அஸ் டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஸ்விட்ச், ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி, டிமார்கன்ஸ் தியரம், டிமார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்கள், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், உள்ளார்ந்த குறைக்கடத்திகள் மற்றும் புறவியலான குறைக்கடத்திகள், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடார், ரேடாரின் பயன்பாடுகள், சேட்டலைட் கம்யூனிகேஷன், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், ஒளியிலை தகவல் தொடர்பின் நன்மைகள் மற்றும் தீமைகள். இது 2 மார்க் 3 மார்க். அடுத்து ப்ராப்ளம், 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம், ஒவ்வொரு சாப்டர்லையும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. இதில் ஒரு சில இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கிறங்க. செகண்ட் சாப்டரில் இருக்குது. தென் 4th சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? மற்றதில் நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சியல் லைன், ஈக்குவேட்டரியல் லைன், அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல், இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர், சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், resultant capacitance and capacitors are connected in series and parallel, from Van de Graaff generator. Chapter 2 microscopic model of current, from macroscopic form of Ohm's law and its microscopic form, from series and parallel resistor network, voltmeter, Wheatstone's bridge, potentiometer, from obtaining internal resistance of cell using potentiometer. Chapter 3 magnetic field at a point due to an infinitely long straight conductor, from magnetic field at a point along the axis of a circular coil carrying current, working of cyclotron, long solenoid using Ampere's long circuital law, 2 parallel current carrying conductors, soft and hard ferromagnetic materials, current carrying conductor placed in a magnetic field. 4th changing its orientation, from transformer, LC oscillations, Lorentz force, M12 equal to M21, RLC circuit, AC single phase AC generators. 5th chapter emission spectra, absorption spectra, properties of electromagnetic waves, Maxwell equation. 6th mirror equation, Professor's method, Snell's window, lateral displacement of light passing through glass slab, Lensmaker's formula, dispersion. Chapter 7 law of reflection Huygens principle, law of refraction Huygens principle. அப்புறம் compound microscope, power of resolving power of microscope, அப்புறம் young double slit, அதில் path difference, bandwidth, simple microscope, diffraction at single slit and nth minimum, photoelectric equation,
அப்புறம் டேவிசன் ஜெர்மர், எமிஷன் ஃபோட்டோ எமிஷன் செல், அப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சாப்டர் 9ல் ஜேஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், ரேடியோ ஆக்டிவிட்டி, nth ஆர்பிட், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், ஆல்ஃபா பீட்டா காமா எமிஷன், நியூக்ளியர் ரியாக்டர். சாப்டர் 10ல் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ஜெனர் டயோடு, அப்புறம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், தென் சோலார் செல், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சோலார் செல். சரியா? இதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 70க்கு 60 மார்க் மேலே எடுக்கலாம், 65 மார்க் மேலே கூட எடுக்கலாம். சரியா? 1 மார்க் ஃபுல்லாக நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. தேங்க்யூ.